இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த கொங்குரீட் வீதி ஓரமாகத்தான் விற்பனைக்காக இருக்கிற 10 ஏக்கர் காணி இருக்குது. கிளிநொச்சி மாவட்டத்தில் கிளிநொச்சி பெரிய பரந்தன் பகுதியில் 5ஆம் வாய்க்கால் பகுதியில் தான் இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த காணி விற்பனைக்காக இருக்குது. மொத்தமாக 10 ஏக்கர் காணி விற்பனைக்காக இருக்குது. 10 ஏக்கர் காணியில் 7 ஏக்கர் காணி தென்னந்தோப்பு, மிச்சம் 3 ஏக்கரும் வயல் காணி. ஆனால் 10 ஏக்கருமே மேட்டு நில காணியாகத்தான் இருக்குது. அதே போல் இந்த 10 ஏக்கரும் அறுதி காணி. இந்த 10 ஏக்கர் காணியை நீங்கள் வாங்குறது அப்படின்னு சொன்னால் நேரடியாக உரிமையாளருடைய விலை பேசி வாங்கிக்கொள்ள முடியும். ஏனையின் வீதியில் அமைஞ்சிருக்கிற கரடிப்போய் சந்தையிலிருந்து சரியாக 4 கிலோமீட்டர், அதாவது 7 நிமிஷத்தில் இந்த காணிக்கு நீங்கள் ஏனையின் ரோட்டிலேருந்து சரியாக 7 நிமிஷத்தில் இந்த காணிக்கு வந்து கொள்ள முடியும். அனைத்து வகையான கால்நடைகளையும் பராமரிக்கக்கூடிய இடமாகத்தான் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது கோழிக்குரிய அமைவிடத்தை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இதே போல் மாடு கட்டுறதுக்குரிய மாட்டுப்பட்டி இருக்குது. அதே போல் அந்த மாடுகள் தண்ணி குடிக்கிறதுக்குரிய மிகப்பெரிய தண்ணி தொட்டி இருக்குது. ஆடு வளர்க்குறதுக்குரிய ஆட்டுப்பறன், அதே போல் நீங்கள் வளர்க்குற கால்நடைகளுக்குரிய வழிமேய்ச்சல் விடக்கூடிய இடவசதி இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணிக்கு இருக்கிற ஒரு வீட்டை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. மொத்தமாக இந்த காணிக்கு 2 வீடுகள் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் மொத்தமாக 3 ரூம் இருக்குது. கோல் கிச்சனோட இந்த வீடு கட்டப்பட்டிருக்குது. அவுட் கிச்சனும் இந்த வீட்டுக்கு இருக்குது. 3 ஏக்கர் வயல் காணி தவிர மிச்சம் 7 ஏக்கர்லையும் இருக்கிற தென்னை மரங்களில் வர்ற தேங்காய்களை உரிக்கிறதுக்குரிய மிஷினும் இந்த வீட்டுக்கு பக்கத்தில் இருக்குது. இந்த எல்லா தென்னை மரங்களுக்கும் உரிய நீர்ப்பாசன வசதி செய்வதற்குரிய பைப்லைனிங் செய்யப்பட்டிருக்குது. அதே போல் இந்த காணி முக்கியமான இடங்கள் முழுவதுமாக சிசிடிவி கண்காணிப்பு கேமராக்களால் கண்காணிக்கப்பட்டிருக்குது. இந்த காணி சம்பந்தப்பட்ட அடுத்த தகவலை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் இந்த காணியினுடைய எல்லைகளை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் சுற்றி 4 பக்கமுமே சுற்றி கொங்கிரீட் தூண் போடப்பட்டு எல்லையிடப்பட்டிருக்குது. ஒரே நேரத்தில் 600 கோழிகளை அடைக்கக்கூடிய செட் இந்த காணிக்கு இருக்குது. அதே போல் இந்த 3 ஏக்கர் நெல் வயல்லையும் 2 போகமும் செய்து கொள்ள முடியும். சிறு போகமும் செய்ய முடியும், பெரும்போகமும் செய்து கொள்ள முடியும். அதே போல் இந்த 7 ஏக்கர் தென்னந்தோப்புக்கு தென்னை மட்டும் நிற்கலான்னு கேட்டால் தென்னையோடு சேர்த்து வேறு பயிர்களும் வச்சுருக்கிறாங்க. காய்த்து கொண்டிருக்கிற நிலையில் 20 மாமரம், அதே போல் கொய்யா மரம், கமுக மரம் அப்படி என்று சொல்லி நிறைய பயன் தரும் மரங்கள் இந்த 7 ஏக்கர் காணிக்கையும் இருக்குது. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த தேங்காய் விற்கிற மிஷினை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறது இந்த காணிக்கு இருக்கிற ஒரு வீட்டினுடைய சுற்றுப்புற சூழலை பார்த்து கொண்டிருக்கிறீங்க. இந்த காணியின் முன்பகுதியில் இன்னும் ஒரு வீடு இருக்குது. அதனுடைய தோட்டத்தையும் நீங்கள் பார்க்கக்கூடிய மாதிரி இருக்கும். அந்த வீட்டை பற்றி பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 4 ரூம் அட்டாச் பாத்ரூமோட அந்த வீடு மிகப்பெரிய வீடு. இது ஒரு சிறிய வீடாக இருக்குது. இந்த காணி 10 ஏக்கர் காணியும் கிளிநொச்சி நகருக்கு அருகில் தான் இருக்குது. 15 தொடக்கம் 20 நிமிட தூரத்தில் பயண தூரத்தில் தான் இந்த காணியிலிருந்து கிளிநொச்சி டவுன் இருக்குது. கிளிநொச்சி மாவட்டம் பெரிய பரந்தன் பகுதியில் 5ஆம் வாய்க்கால் அப்படி என்ற இடத்துல இருக்கிற இப்போ நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிற இந்த 10 ஏக்கர் காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தகவலை பார்த்துட்டோம். முன்னாடியே சொன்ன மாதிரி நேரடியாக உரிமையாளரோட தொடர்பு கொண்டு வாங்க முடியும். உரிமையாளர் 1 ஏக்கருக்கு சொல்கிற விலையை பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் 1 ஏக்கருக்கு 1,60,00,000 சொல்கிறார். மொத்தமாக 10 ஏக்கர் இருக்குது. நீங்கள் நேரடியாக போய் காணியை பார்த்துட்டு விலை விவரங்களை கழிச்சு கொள்ள முடியும். அவர் சொல்கிற அந்த 1 ஏக்கருக்கு 1,60,00,000 பேசி தீர்மானிக்கக்கூடிய விலை தான். நீங்கள் மொத்தமாக 10 ஏக்கரையும் எடுக்க விலை விவரங்களை கழிச்சு கொள்ள முடியும். அடுத்ததாக உரிமையாளர் தொலைபேசி இலக்கம். இதில் 2 தொலைபேசி இலக்கங்கள் விழுந்து கொண்டிருக்குது. நீங்கள் உரிமையாளரோட கதைக்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் மேலே இருக்கிற இலக்கத்தை பயன்படுத்தி கொள்ள முடியும். இந்த காணி சம்பந்தப்பட்ட தகவல்களை நீங்கள் பெற்றுக்கொள்ள போகிறீங்க அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற இலக்கத்தினூடாக தொடர்பு கொண்டீங்கன்னு சொன்னால் இந்த காணி சம்பந்தப்பட்ட எல்லா தகவல்கள் சந்தேகங்கள் இருக்குது அப்படின்னு சொன்னால் கீழே இருக்கிற இலக்கத்தை பயன்படுத்தி நீங்கள் பெற்றுக்கொள்ள முடியும். யாராவது கிளிநொச்சி பகுதியில் இருக்கிற இந்த 10 ஏக்கரை வாங்க போகிறீங்க அப்படின்னு சொன்னால் இப்போ இதில் விழுந்து கொண்டிருக்கிற இந்த 2 இலக்கங்களையும் பயன்படுத்தி கொள்ளுங்க. இந்த காணி சம்பந்தப்பட்ட முழுமையான தோற்றம் தொடர்ந்து வருவது தொடர்ந்து பாருங்கள்.